வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நந்தனம் OMCA மைதானத்தில் களை கட்டிய திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழா கொண்டாட்டம். திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. AI தொழில்நுட்பத்தில் திமுக பவள விழா மேடையில் தோன்றினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அருகில் அமர்ந்து உரை. மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. பெரியார் கொள்கை, அண்ணா பாதையை ஓங்கி ஒலித்து வருகிறார் மு.க.ஸ்டாலின். ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புதான் என்றும் AI தொழில்நுட்பத்தில் பேசிய கருணாநிதி புகழாரம். தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. திமுக தொண்டர்கள் இல்லையேல் நான் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கம். திமுக கழகமும் தமிழ்நாடும் எனது இரு கண்கள் என திமுக பவள விழாவில் பேச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள். கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். நூற்றாண்டு விழாவிலும் திமுக ஆட்சியில் இருக்கும். திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் உரை. வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. ஆக நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். கிரீம் பன்னுக்கு எவ்வளவு வரி என்று கூட கேட்க முடியாத சூழல் உள்ளது. கோட்டை இருந்தும் புல்லை கூட வெட்ட முடியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை. அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீம் பன்னுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. அடுத்து வரும் தேர்தல்களிலும் திமுகவே வெற்றி பெறும். 2026 சட்டப்பேரவை தேர்தல்தான் நமது இலக்கு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக பவள விழாவில் இயற்கை விவசாயியான 108 வயது மூதாட்டி பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது. திமுக மூத்த உறுப்பினர் மிசா ராமநாதனுக்கும் அண்ணா விருது. திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது. திமுக பவள விழாவில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் SS பழனிமாணிக்கத்திற்கு மு.க.ஸ்டாலின் விருது. கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருதும் VP ராஜனுக்கு பேராசிரியர் விருதும் வழங்கப்பட்டது. தன்னை விட இளையவரான மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவின் கலிபோர்னியா வரை தமிழ்நாட்டின் புகழை உயர்த்திவிட்டார். திமுக பவள விழாவில் துரைமுருகன் நா தழுதழுக்க நிகழ்ச்சி பேச்சு. தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை.
அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சேலத்தில் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை. அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில் பெரியாருக்கு முதன்முறையாக நேரில் மரியாதை செலுத்தினார் விஜய். சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திராவிட சாயலை சாயமாக பூசிக்கொண்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சாயம் வெளுக்கிறதா, வேறொரு சாயத்தை பூசுவாரா என்பது போக போகத்தான் தெரியும் எனவும் பேட்டி. சாயமாக பூசிக்கொண்டாரு இப்பவே, அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். முதலமைச்சருடைய வேண்டுகோள் நான் கேட்கிறேன். எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள், இன்னைக்கு அறிவிங்க, உங்க முப்பெரும் விழாவில் அறிவிங்க, உங்க விழாவில் அறிவிங்க, தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிங்க. என்ன, தமிழ்நாட்டில் நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவுங்கள். முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, கலைஞரா இருந்ததுன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை. நீர்நிலைகளை பராமரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது. மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 38 பேருக்கு விருது வழங்க அரசாணை வெளியீடு. சேலம் மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றும் பெண் போலீசுக்கு பாலியல் தொந்தரவு. உடன் பணியாற்றும் காவலர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக பரபரப்பு புகார். காஞ்சியில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை. 640 கோடி மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் அமைகிறது பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம். ஒரே குற்ற எண்ணில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குறித்து விளக்கமளிக்க வேண்டும். திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். சமூக அமைப்பினர் செம்மறி ஆடுகளிடம் மனு கொடுத்து நூதன போராட்டம்.
ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளுக்கான சாவியை 26 லட்சம் பயனாளிகளுக்கு வழங்கினார். காங்கிரஸ் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டிற்கு சென்றதை விமர்சிப்பதாகவும் காட்டம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார் பிரதமர். அதிக அளவிலான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து பாஜக தலைவர்கள் அநாகரீகமாக பேசுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவதூறு கருத்து தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தார்.